நாளைக்கு வந்து கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம வந்து எல்லா விளக்கும் ரெடி பண்ணி வச்சுட்ருக்க முடியாது. அதுக்கு மொதல் நாளே நம்ம வந்து எல்லா விளக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் என்னென்ன விளக்கெல்லாம் வச்சுருக்கேன்னா, பாவை விளக்கு, 2 வெள்ளி குத்து விளக்கு, அப்புறம் ஆட்டுற தியா, இது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக வந்து ஹேங்கிங்ஸு, இது எல்லாமே நானே பண்ணது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பரணி தீபம். இன்றைக்கி சாயந்தரம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து பரணி தீபம் ஏற்றுங்க. கார்த்திகை தீபத்துக்காக நம்ம ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் எனக்கு தெரிஞ்சது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். காற்றுல வந்து நம்ம வந்து தீபம் வந்து அணையாமல் இருக்கிறதுக்காக நல்ல திரியை வந்து 2ஆக போட்டோம்னா நல்லா நின்று எரியும். காற்றுல அவ்வளோவா அணையவே அணையாது. அதுவும் இல்லாமல் அந்த குண்டு திரியை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா நல்லா வந்து விளக்கு வந்து நின்று எரியும். அதுவும் இல்லாமல் எண்ணெய் வந்து நிறையவே குடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கு அடியில் வந்து எண்ணெய் வந்து ஒரு சொட்டு கூட வந்து ஒழுகாமல் இருக்கிறதுக்காக நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன். விளக்குக்கு அடியில் நம்ம நெயில் பாலிஷ் வந்து நான் பெயிண்ட் பண்ணி போடணுங்க. பெயிண்ட் பண்ணி வச்சோம்னா விளக்கு ஏற்றி பார்த்தோம்னா சுத்தமாக வந்து எண்ணெய் வந்து ஒழுகவே ஒழுகாது. அடுத்து பார்த்திங்கன்னா அக்ரலிக் பெயிண்ட் கூட நம்ம வச்சு நம்ம விளக்கடியிலலாம் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி வைக்கலாம். நெயில் பாலிஷ் வந்து 2-3 கோட்டிங் அடிக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அக்ரலிக் பெயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 கோட் அடித்தாலே போதும், நல்லாவே இருக்குங்க. சுத்தமாக வந்து எண்ணெய் கசியவே கசியாது. அடுத்து விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது அந்த மஞ்சளில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து பச்சை கற்பூரம், தசாங்க பொடின்னு சொல்லுவாங்க, அது இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சந்தனம், அப்படி அப்புறம் வந்து ஜவ்வாது, இதெல்லாம் கலந்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து விளக்குக்கெல்லாம் மஞ்சள் வைக்கும் போது சூப்பராக நல்ல வாசனையாக இருக்குங்க. வீடே கமகமாக நல்ல மணமாக இருக்கும். நல்லா தெய்வீகமாக இருக்கும். நம்ம இந்த கோவில்களுக்கெல்லாம் போனால் நல்லா வாசனை வரும்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம விளக்குக்கெல்லாம் ஈஸியாக வந்து எல்லா விளக்குக்கும் இந்த மாதிரி வந்து ஈஸியாக மஞ்சள் வச்சிடலாம். எவ்வளோ விளக்கு இருந்தாலும் டக்கு டக்குன்னு நம்ம மஞ்சள் வச்சிடலாங்க. பட்ஸை வச்சு நம்ம எல்லா விளக்குக்கும் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உள் பக்கமாக வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி கசியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம விபூதி, அப்படி இல்லைன்னா வந்து பவுடர், இது எந்த பவுடராக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற பவுடர், அது கூட கொஞ்சமாக உள்ளே போட்டு தடவி விட்டுட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றும் போது எண்ணெய் சுத்தமாக கசியாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து விபூதி போட்டிருக்கேன். விபூதி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி பார்த்துருக்கேன். சுத்தமாக வந்து எண்ணெய் வந்து கசியாது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றும் போது அந்த எண்ணெயில் கூட நம்ம வந்து இந்த வாசனை பொருட்கள்லாம் போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி வழிபடும் போது நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். நிறையா வந்து நம்ம குண்டு திரி வந்து யூஸ் பண்ணணும். நிறையா வந்து நமக்கு வந்து எண்ணெய் குடிக்காது. அந்த எண்ணெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஜவ்வாது, கொஞ்சம் சந்தனம், இதெல்லாம் கலந்து நம்ம திரியெல்லாம் போட்டு ஊற வச்சு விட்டுடணும். அப்போ வந்து எண்ணெய் வந்து இன்னும் நல்லா நின்று எரியும். எண்ணெய் நிறையா வந்து விளக்கில் குடிக்காது. நான் வந்து கொஞ்சம் 2 ஏலக்காய், 2 லவங்கம், இது எல்லாமே போட்டிருக்கேங்க. திரியெல்லாம் நம்ம மொதல் நாளே போட்டு விளக்கில் எண்ணெயில் வந்து ஊற வச்சு விட்டுடணும். தீபத்து அன்னைக்கு எடுத்து நம்ம வந்து போட்டு எல்லா விளக்குலையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி சொல்லுவாங்க பாருங்கள், அந்த சாம்பிராணியில் வந்து இந்த பிளேட் மாதிரி ஒன்று வரும். அதை வந்து நம்ம கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி திரி போடும்போது நல்லா நின்று எரியும். நம்ம அப்பப்போ விளக்குக்கு வந்து திரியை தூண்டி விட வேண்டிய அவசியம் இருக்காது. அதை வந்து நம்ம எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். திரி வந்து டக்குன்னு வந்து பற்ற வச்சதும் எரியறதுக்காக நம்ம வந்து கற்பூரத்தை வந்து தூள் பண்ணி அந்த திரி முனையில் நம்ம வந்து தடவி வச்சிடணும். அப்போ வந்து நம்ம பற்ற வைக்கும் போது பார்த்திங்கன்னா டக்குன்னு உடனே வந்து எரியுங்க. கற்பூரவள்ளி இலை, இந்த இலை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் விளக்குக்கு அடியில் வைக்கிறதுக்காக. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். வீடே வந்து கொசு தொல்லையும் இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டான அட்டை, அந்த அட்டையை கூட நம்ம வச்சு கார்ட்போர்டு அட்டைங்க, இல்லைனா அட்டை பாக்ஸ் எல்லாம் வரும்பாங்க, அதை கட் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். இல்லை வேஸ்ட்டான சிடி இருந்துச்சுன்னா அந்த சிடி பிளேயர் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் விளக்கேற்றி கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். அண்ணாமலையாரோட அருள் வந்து அனைவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு உங்கள் வீட்டில் எல்லோரும் கார்த்திகை தீபத்தை சிறப்பாக கொண்டாடுங்க. ஓம் நம சிவாய.